பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னென்னா, வெளிப்பாடுலேருந்து ஒரு வசனத்தை தியானத்துக்கு எடுப்போம். வெளிப்பாடு 2வது அதிகாரத்தில் 11வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அப்போது ஜெயம் கொள்கிறவன், அதை ஒரு ஸ்திரீயாகிய சபை ஒரு ஜெயம் எடுக்க வேண்டியிருக்கு. ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை என்று எழுது அப்படின்னு தேவனுடைய வார்த்தை அங்கே வருது. அப்போ 2ஆம் மரணமாக தேவன் அடையாளப்படுத்த கோரி காரியத்தை பார்த்து வெளிப்பாடு 20வது அதிகாரத்தில் 14, 15 பார்ப்போம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் இவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ இந்த வசனத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு அக்கினி கடல், அதாவது இது நியாய தீர்ப்புக்கு பிறகு நடக்கக்கூடிய காரணத்தை தேவன் அங்கே அடையாளப்படுத்துகிறார். பரலோகத்திற்குரியவர் பரலோகத்திற்கு, அதாவது நரகத்திற்குரிய நரகத்திற்கு போகிறார்கள். அப்போ இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த 2ஆம் மரணமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். மரணமும் பாதாளம் அக்கினி கடல், ஒரு அக்கினி கடந்த கடலை தேவன் இதை 2ஆம் மரணமாக தேவன் அடையாளப்படுத்த. இப்போ இது இங்கே யார் போவாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் வெளிப்பாடு 20வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியர் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அப்போது 2ஆம் மரணத்தினால் அது யாருக்கு 2ஆம் மரணம் இல்லை? 2ஆம் மரணங்கிறது அக்கினியும் கந்தம் அக்கினியும் கந்தம் கலந்த ஒரு அக்கினி கடலாக தேவன் அடையாளப்படுது. யாருக்கு இந்த 2ஆம் மரணம் அதிகாரம் இல்லை? யாருக்கு இந்த இடத்துக்கு போக முடியாதுன்னா, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் எவனோ அவன் பரிசுத்தவனாக இருக்கு. இந்த 2ஆம் மரணத்திற்கு அவனுக்கு மேல் அதிகாரம் இல்லை. அப்போ இந்த 2ஆம் மரணம் ஏன் நடந்தது, எப்பொழுது நடந்தது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தில் அவன் நாசியிலே ஊதினான், மனுஷன் ஜீவாத்மாவானான். இந்த வசனம் நம்மளுக்கு அடையாளப்படுத்தக்கூடியது. ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை உருவாக்கும் பொழுது அவனுக்குள் ஊதினார், அவன் ஜீவனுள்ள ஒரு ஆத்மாக இருக்கிறான். எப்போ தேவனுடைய வார்த்தை, இப்போ இவர்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. தேவன் சொல்லக்கூடிய இந்த பழத்தினுடைய கனியை நீ புசிக்காதே அப்படின்னு சொல்ல, இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்த நிமித்தம் அவர்களுக்குள் இருந்த மறைவாக இருந்த நிர்வாணத்தன்மை, அதாவது தேவன் சொல்லக்கூடிய நிர்வாணமாக அங்கே அடையாளப்படுத்தக்கூடியது உலகம் மாமிசம் என்கிற அந்த நிர்வாணத்தன்மை அவர்களுக்குள் வெளிப்படையாக தெரியுது. தேவனுடைய வார்த்தைக்கு அதாவது சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம், சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்த நிமித்தம் அவங்களுக்கு உள்ளால இருக்கக்கூடிய உலகத்துக்கு அடுத்தது மாமிசத்தை தேவன் அப்படியே வரும்படியாக நடக்குது. அப்போ காரணம் என்ன அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்குள் நிர்வாணத்தன்மை தருது. நிர்வாணத்தன்மை தெரிந்தது அப்படிங்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உள் இருந்த ஜீவன் அவர்களை விட்டு போயிட்டுது. அப்போ அவர்களுக்குள் இருந்த ஜீவன் போனதுனால அவர்களுக்குள் இருந்த நிர்வாணத்தன்மை தெரியுது. இப்போ தேவன் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னா, ரோமர் 6வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை பார்ப்போம். ஏதேன் தோட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மரணம் நடந்ததுனால பாவத்தின் சம்பளம் மரணம், அதாவது சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் அந்த பழத்தை அவர்கள் புசித்தது நிமித்தம் அவர்களுக்குள்ள மாமிசத்தினுடைய கண்கள், அதாவது உலகம் மாமிசம் என்கிற அவருடைய கண்கள், இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது நிமித்தம் உண்டான காரியம் பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டான நித்திய ஜீவன். அப்போ இந்த பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணம், அதாவது 2ஆம் மரணத்திற்கு உரிய மனுஷனானவன், அதாவது ஒரு ஸ்திரீயாகி சபை இந்த பூமியில் இருக்கும் பொழுது அதனுடைய பிறப்பில் இருந்து கடைசி வரைக்கும் அவன் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான்னா, அவன் ஒரு பிரமாணத்தினால கட்டப்பட்டிருக்கிறார். ரோமர் 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவருடனே பேசுகிறேன் சகோதரர், ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கணும், நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதுன்னு அறியாமல் இருக்கிறீர்கள். அப்போ ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவன் நியாயப்பிரமாணத்தினால கட்டப்பட்டிருக்கிறான். அதாவது பாவம் மரணம் என்கிற ஒரு பிரமாணத்தினால அவன் கட்டப்பட்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் மரிக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை, எப்படிப்பட்ட இடத்துக்கு போகிறான்? ஒரு 2ஆம் மரணத்துக்கு போகிறான். அப்போ யார் 2ஆம் மரணத்துக்கு போகிறான்? அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அதனால தான் வெளிப்பாடு 20வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரிகிற அந்த கடலிலே அவர்கள் பங்குள்ளவர்கள. அப்போ இந்த 2ஆம் மரணத்தில் ஜெயம் எடுக்க வேண்டியது, அதாவது ஜெயம் கொள்கிறான். அப்போ ஜெயம் யார் எடுக்கிறாங்கன்னா, அதாவது இந்த சரீரத்தை 2 தெசலோனிக்கர் 2:14 வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைந்தவர்கள், அதாவது அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிற இந்த ஜெயத்தை உடையவர்கள் பரலோகத்திற்கு உரியவர்களாக இருக்கிற. அப்போ ஜெயம் கொள்கிறவன், ஜெயம் எதை தேவன் அடையாளப்படுத்துகிறார்னா, அதாவது தங்களுக்குள் இருக்கக்கூடிய உலகத்தை மாமிசத்தை அழித்தவர்கள், அதாவது குமாரனுடைய சாயலை தங்களுக்குள் பூரணப்படுத்தியவர்கள், மகிமை அடைந்தவர்கள். குமாரனுடைய சாயல் அடைந்த மகிமை அடைந்த பரலோகத்திற்கு ஒரு இந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைவது தான் ஜெயமாக தேவன் அங்கே நம்மளுக்கு அடையாளப்படுது. இவர்களுக்கு 2ஆம் மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லை என்கிற தேவனின் அடையாளப்படுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. க்ளோரி டு காட்.